வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அவங்க என்னோட பாட்டி. அவங்கள ஏதோ விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, செத்து போன ஏட்டு சண்முகம் கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண கூட்டிட்டு வந்திருக்கோம். பாட்டிக்கிட்ட என்ன சார் என்கொயரி பண்ண போறீங்க? இவங்க தான் அந்த ஏட்டுவை கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவரும் மண்டபத்துக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல அவர் யாரோ துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அது விஷயமா இவங்களை நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. விசாரணை முடிவுல தேவைப்பட்டா இவங்களை அரெஸ்ட் கூட பண்ண வேண்டியிருக்கும். சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் அத்தையோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சாவுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது அந்த ஏட்டுக்கு தான் சார் தெரியும். அதுக்காக தான் சார் பாட்டி அவர் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொன்னாங்க. அவர் மண்டபத்துக்கு அதுக்காக தான் சார் வந்திருக்காரு. மற்றபடி பாட்டிக்கும் அவர் இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார், நீங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணாம விட முடியாது. இறந்து போனது எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர். அதனால நாங்க இவங்க கிட்ட முழுசா ஒரு விசாரணை நடத்தி தான் ஆகணும். சார், பாட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? போய் பேசுங்க. பாட்டி. ஐயா கார்த்தி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. போலீஸ் ஏதோ என்கொயரிக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உண்மை நம்ம பக்கம் இருக்கு பாட்டி. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆமையா, நான் தைரியமா தாயா இருக்கேன். என்ன அந்த ஏட்டு சண்முகம் எல்லா உண்மையும் உன் அத்தைக்காரிக்கிட்ட சொல்லி இருந்தான்னா உன் அத்தைக்காரிக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்திருக்கும். அது நடக்காம போயிடுச்சேன்னு தாயா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டி, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க பாட்டி. ஏட்டு சொல்ல வந்த உண்மையை நான் எப்படியாவது கண்டுபிடிச்ச அத்தைக்கு தெரிய வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் பாட்டி. என் அப்பா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறோம். சரியா பாட்டி தைரியமா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா, நான் வரேன் பாட்டி. இந்த ஏட்டு இறந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த சிவனாண்டி முத்துவேலன் தான் இருக்கணும். அந்த ஏட்டு பொழிச்சு வந்தா முத்துவேல் மாட்டிப்பான்ல, அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. ஆமாப்பா, அவங்க தான் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். ஆனா ஆதாரம் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாதுப்பா. கல்யாண மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அதுல எதுனா கிடைக்கும்னா. கரெக்டுப்பா. வாப்பா, நம்ம உடனே மண்டபத்துக்கு போவோம். ம்.